உள்ள போனதப்பா கடையா இல்ல கடலா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. அண்ட் நான் இப்போ வச்சு பார்த்துட்டு இருக்க செடி இருக்குல்லங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இதோட ப்ரைஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 39 ருபீஸுங்க. இந்த சோக்கர் பத்தி சொல்லி ஆகணும், எல்லாருக்கும் அழகா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன். இது எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் எல்லா கலருமே அழகா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்றேன். இது வந்து பெய்டு ப்ரமோஷன் அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஷாப்பிங் vlog தாங்க பார்க்க போறோம். உள்ள போனதப்பா கடையா இல்ல கடலா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு வீடியோல நான் என்னெல்லாம் பார்க்கறேனோ அது எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வித்தவுட் டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு எங்க வந்திருக்கேன் அப்படின்னா டிஃபாக்கு தாங்க வந்திருக்கேன். தாம்பரம்ல நியூவா டிஃபா ஓபன் பண்ணிருக்காங்கங்க. இதுக்கு முன்னாடி நான் நிறைய டிஃபா பத்தி ரிவ்யூஸ் பார்த்திருக்கேன், vlog போட்டு பார்த்திருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த செலிபிரிட்டிஸ் வந்துட்டு டிஃபால தான் வந்து ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும், நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ டிசைன்ஸுமே அந்த அளவுக்கு இருக்குங்க. குட்டி ரேஞ்ச்ல இருந்து பெரிய ரேஞ்ச் வரைக்குமே வந்துட்டு அங்க கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ அதை பார்த்துட்டு எனக்கும் அங்க ஒன்ஸ் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப தோணிட்டே இருக்கும். பட் என்னால அங்க போகவே முடியல. பார்த்தா இங்க தாம்பரம்லயே டிஃபா வந்துருச்சு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்திருக்கேன். இது ஓபன் பண்ணியே 6 months மேல இருக்கும். பட் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்தேன். பட் இன்னைக்கு வந்து வீடியோஸும் எடுத்துட்டு ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தாங்க வந்திருக்கேன். இன்னைக்கு வீடியோல நான் எல்லாத்தையுமே எடுத்து காமிக்க போறது இல்லைங்க. ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து காமிச்சோம் அப்படின்னா 2-3 days ஆகும். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குங்க, சான்ஸே இல்லை. இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ட்ரெட்டுங்க. எனக்கு ஸ்ட்ரெட் வாங்கணுமா இருந்துச்சு. ஸோ அதனால வந்து ஸ்ட்ரெட் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ரெட் ரொம்ப கியூட்டா இருந்துச்சுங்க. இது வந்து கம்மி ப்ரைஸா தான் இருந்துச்சு. 108 ருபீஸோ என்னமோ. அது நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால அதை வாங்கிட்டேன். இதுல வந்து ஸ்ட்ரெட்ல வந்து ஒரு கலெக்ஷன் கூட ரிப்பீட் ஆகல. எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல இருந்துச்சு. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் போடுற மாதிரி எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப கியூட்டுங்க. 89 ருபீஸ் தான். கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் வச்சு கியூட்டா இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் வந்து 259 ருபீஸ் நினைக்கிறேன். 259 ருபீஸ். இதுவுமே ரொம்ப கியூட்டா யூனிக்கா இருந்துச்சு. இங்க இருக்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருந்துச்சுங்க. ஒன்று கூட ரிப்பீட் ஆகல. அப்படி ஒருவேளை ரிப்பீட் ஆனாலும் ஷேட் டிஃபர் ஆகுது, அப்படி இல்லைன்னா கலர் டிஃபர் ஆகுது. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா தான் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தாலும் அப்படிதான் இருந்துச்சு. இது சொல்லி அவ்வளோ ரொம்ப கியூட்டுங்க. இது வந்து ரொம்ப யூனிக் கலெக்ஷனா எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இந்த கலெக்ஷன் பைனாப்பிள் மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்ததே இல்லடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி பெருசா ஸ்ட்ரெட் போடுறவங்களுக்கும் கூட அங்க வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்ட்ரெட் இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுல வந்து கலர் ஆப்ஷன்ஸுமே இருந்துச்சு. அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இந்த மாதிரி டாப் எல்லாம் போட்டு இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நல்லா எடுப்பாவும் தெரியும், அட் த சேம் டைம் சிம்பிளாவும் இருக்கும். அண்ட் நான் இப்போ வச்சு பார்த்துட்டு இருக்க செடி இருக்கு இல்லைங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இதோட ப்ரைஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 39 ருபீஸுங்க. எனக்கு பயங்கர ஷாக். உண்மையாலுமே 39 ருபீஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்டா இல்லை கம்மியா இருக்கா இல்லை அதிகமா இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ஹீரோயின்ஸ் எல்லாம் நான் போட்டு பார்த்துருந்துருக்கேன். அண்ட் இது வந்து குட்டி ஸ்ட்ரெட்டுங்க, கியூட்டா சிம்பிளா அழகா இருக்குல்ல. அண்ட் வந்து இந்த இது கூட வந்துட்டு 40 ருபீஸ் தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் நான் வச்சு கூட பார்க்க மாட்டேன். கண்டிப்பா இதை போட போறதும் இல்லை, வாங்க போறதும் இல்லை, எதுக்கு வச்சு பார்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி இருப்பேன். பட் இது எல்லாமே 40 ருபீஸ் ரேஞ்சில் தான் இருந்துச்சு. பட் ரொம்ப க்யூட்டா இருக்கு. இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போடுறீங்க அப்படின்னா காலேஜ் பசங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் இதெல்லாம் குட்டி பசங்களுக்கு போட்டால் அழகா இருக்குங்க. கலர் கலரா இருந்துச்சு. பட்டர்ஃப்ளை, ஃப்ளவர், ஹார்ட் ஷேப்ல இருந்துச்சு, செரி மாதிரி இருந்துச்சு, 3D ஆர்ட் மாதிரிலாம் இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருந்துச்சுங்க. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது இங்கெல்லாம் போனோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இந்த பிளேஸ்க்கு நான் எப்பவுமே வரமாட்டேன். ஏன்னா ஸ்கிப் பண்ணிடுவேன். இதெல்லாம் நமக்கு அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி. பட் அன்னைக்கு நான் போய் உங்களுக்கு வீடியோஸ்ல காமிக்கணுன்றதுக்காக அங்க நான் போயிருந்தேன். இப்ப நான் எடுத்து வச்சிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நமக்கு இந்த மாதிரிலாம் அழகா இருக்குமா அப்படின்ற மாதிரி நான் இன்னைக்குதான் நான் ஃபீல் பண்ணனே. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இதெல்லாம் லெஹங்கா போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நல்லா இருக்கும். அண்ட் எனக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் அங்க இருந்துச்சு. இதெல்லாம் சுடிஸ் எல்லாம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப கியூட்டா இருக்க மாதிரியான கலெக்ஷன்ஸ். இதுலயுமே நிறைய ஷேட் ஆப்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. இத முன்னாடி ரெட் கலர்ல காமிச்சிருந்தீங்களா, அதோட வேற கலர். அண்ட் இது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. சாரீஸ் எல்லாம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும்.
இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து, அந்த காலத்துல ஹீரோயின்ஸ்லாம் வந்து இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்களாம். என் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா. எனக்கு அந்த மாரி பார்த்த மாரி ஞாபகம் இல்ல. பட் இப்படிதான் யூஸ் பண்ணுவாங்களாம். இது கொஞ்சம் ஸ்டைலிஷா ரொம்ப லென்த்தா வந்து ஒரு மாரி ஸ்டைலிஷா இருக்க மாரி இருந்துச்சு ஸ்ட்ரைட்டா. ஸ்ட்ரைட்டான்னு கூட சொல்ல முடியாது. ஜிக்ஸாக்ல இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அண்ட் இது வந்து கொஞ்சம் சின்ன பசங்க போடுற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ ஃபேவரைட் இல்ல. அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்களேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ரிங்லயே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டா பண்ணியிருக்காங்க. ரிங் டைப் தான். பட் அதிலயே நெறைய டிஃப்ரெண்ட். இப்ப நான் எடுத்து காமிக்க போறது எல்லாமே ரிங் டைப்ல தான் இருக்கும். கொஞ்சம் வெஸ்டர்ன் வியர்ஸ்லாம் போடுறோம் அப்படின்னா, இந்த மாரி ஸ்டைல் பண்ணா ரொம்ப நீட்டா இருக்கும். அதுல அவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அதுல கோல்டு கலர்ல, கோல்டு ஷேட்ல வேணும் அப்படின்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். சில்வர்ல வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இதெல்லாம் ஹீரோயின்ஸ் போட்டு நான் பார்த்துருக்கேன். மூவில, சாங்ஸ்லலாம் வந்து போட்டு பார்த்துருக்கேன். அ இந்த மாதிரிலாம் கம்மல் இருக்கா? இந்த மாரிலாம் போடுவாங்களா? இந்த மாரிலாம் யார் போடுவாங்க? அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுல நல்லா அழகா இருந்துச்சு. இந்த மாரி டாக் லவ்வர்ஸ்க்கு இந்த மாதிரி கம்மல் ரொம்ப பிடிக்குங்க. டாகோட லெக்ஸ் அந்த அச்சு எல்லாம் வச்சு அப்படி சூப்பரா இருந்துச்சு. டாக் லவர் இருந்தா கண்டிப்பா அது வாங்குவீங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் அதுலயே நெறைய இதெல்லாம் பார்க்கறதுக்கு கோலம் போட்ட மாதிரி தான் இருக்கு. இது எந்த ட்ரெஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க, பேர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. பட் நல்லா இருந்துச்சு. வச்சு காமிச்சேன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சுன்னு. இதெல்லாம் ரொம்ப கம்மி பிரைஸ் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. கொஞ்சம் ஸ்டைலா வந்து ட்ரெஸ் பண்ற காட்டன் சாரீலாம் போட்டுனா இந்த மாரி அழகா இருக்கும். இது என்னோட ஃபேவரைட் கம்மலுங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பட் நான் அதிகமா இந்த மாதிரி கம்மல் யூஸ் பண்ணாதனால நான் இத வச்சுட்டேன். பட் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேல போட்டுட்டேன். இதெல்லாம் வந்து கியூட் கலருங்க. ஒரு மாதிரி அழகா இருந்துச்சு. இந்த மாரி ட்ரெஸ்ஸுக்கு பேர் பண்ணும்போது. மிட் ரேஞ்ச்ல இருக்க ஜிம்கீஸ் இது வந்து கலர் ஷேட்லாம் வந்து அழகா இருந்துச்சு. உங்களுக்கு பெரிய ஜிம்கீஸ் பிடிக்கலன்னா இந்த மாரி போட்டுக்கலாம். அப்பா! இது எனக்கு ரொம்ப புடிச்ச கம்மல்ங்க. இது வந்து சாரீஸ்லாம் போடும்போது அழகா இருக்கும். அ அண்ட் இப்ப காமிச்சிருக்கிறது ஒரு மீடியம் ரேஞ்ச்ல இருக்க மாதிரி, எல்லாருக்கும் அழகா இருக்க மாதிரியான ஒரு கம்மல். இந்த கம்மல் சொல்லி ஆகணும். ஆக்சுவலி இது வந்து ஒரு மாரி ஸ்ட்ரெட் கூட எப்பயுமே ஜாயின் ஆயி தானே இருக்கும். இது வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஒரு ஸ்டிக் மாதிரி குடுத்து, அதுக்கப்புறம் அந்த கொடை மாதிரி இருக்கிறது வந்து இருந்துச்சு. ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. அண்ட் இது வந்து முன்னாடி பார்த்த குட்டி ஆக்ஸிடைஸ்லயே வந்து கொஞ்சம் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு. இது வந்து சைடுல மயில் இருக்க மாதிரி கொஞ்சம் ஹெவியா நல்லா நீட்டா இருந்துச்சு. இப்பலாம் செயின் போடாம கம்மல் மட்டும் போட்டா அழகா இருக்கும் சாரி போட்டுட்டு. அண்ட் நெறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. நான் உங்ககிட்ட காமிச்சதெல்லாம் ரொம்ப கம்மி. இந்த ஜும்கா வந்து எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். சாரீக்கு, சுடீஸ்க்கு, எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே பேர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு கலெக்ஷன். நான் அதிகமா ஆக்ஸிடைஸ் யூஸ் பண்ணதில்ல இதுவரைக்கும். யூஸ் பண்ணவும் மாட்டேன்னு நெனைக்கிறேன் தெரியல. இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணதில்ல. ரொம்ப அழகா இருந்துச்சு ஆனா பார்க்கறதுக்கு. ஆனா இந்த ப்ளூ கலர் கூட நல்லா இருந்துச்சு. நல்லா பெரிய ஜும்காஸ் போடுறவங்க அப்டின்னா, இந்த மாதிரிலாம் போலாம் பிக் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பாருங்களேன், ஒரு மாரி தராசு மாதிரி 3 இருந்துச்சு. ஸோ வந்து நல்லா பெருசா, அழகா இருந்துச்சு. அண்ட் இதுலயே வந்துட்டு கலர் ஆப்ஷன்ஸ் மாதிரிலாம் நெறைய இருந்துச்சு. இதெல்லாம் கியூட்டா இருந்துச்சுங்க. இது வந்து ஆ நானுமே வச்சு பார்த்தேன். இதெல்லாம் அவ்ளோ நல்லா இருக்காது. பார்த்த உடனே நம்ம நெனைப்போம்ல, இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, போட்டா நல்லா இருக்காதா? அப்படின்ற மாரியான மைண்ட் செட்ல இருக்கிறது. பட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுடா. இதெல்லாம் நம்ம ட்ரை கூட பண்ணி பார்த்ததில்ல. இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமோ! அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு வச்சு பார்க்கும்போது. இது நான் வீடியோஸ்க்காக தான் வச்சு பார்த்தேன். இல்ல அப்படின்னா, சும்மா ஜஸ்ட் நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது வந்து ஒன்ஸ் நான் பார்ப்பேன். ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போவேன். பட் எல்லாமேலாம் வந்து எல்லா டைப் ஆஃப் இதுவும் வாங்க மாட்டேன். ஏதாவது ஒரு ஸ்ட்ரெட் வாங்குறது, சின்னதா அந்த மாதிரி ஏதாவது நமக்கு வந்து அங்க போயிட்டு வந்தா ஒரு மாரி ரிலாக்ஸ்டா இருக்கும். அதுக்காக தான் நான் ஷாப்பிங் போவேன். அம் அண்ட் இந்த பிளாக் கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாக் வாங்கிக்கலாம் காமனா. நெறைய ட்ரெஸ்ஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலான்ற மாரி இருந்துச்சு. இதுல லெஹெங்கா போட்டா அழகா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ். போய் கீழயே உட்காந்துட்டேங்க. இந்த கம்மல்லாம் நிஜமாலுமே போடுவாங்களா? அதெல்லாம் யார் போடுவாங்கன்ற மாரி தான் இருந்துச்சு. எவ்ளோ லென்த் பாருங்க. என் ஹைட்ல பாதி இருக்கும் போல. அவ்ளோ பெரிய கம்மலு. பட் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி யூனிக்கான கலருங்க. அது வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்ளோ யூனிக்கா இருந்துச்சு. இந்த ஹனி கலர்ல ஒரு கம்மல். இதுவுமே ரொம்ப கியூட் அழகா இருந்துச்சு. சாரி, சுடீஸ்க்கு எல்லாமே போட்டுக்கலாம். அண்ட் இதுவும் அழகான ஒரு கலருங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாமே அழகுதாங்க அங்க. எதுவுமே வந்து நல்லா இல்லன்னு சொல்றதுக்கே இல்ல. கியூட்டா அந்த மாதிரி தான் இருந்துச்சு.
இந்த கலர் கூட சூப்பர் கலருங்க. சான்ஸே இல்ல. ரொம்ப சூப்பரான ஒரு கலர். நான் எல்லா கலருமே அழகா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்றேன். இது வந்து பெய்டு ப்ரமோஷன் அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. ஆக்சுவலி இது பெய்டு ப்ரமோஷன்லாம் கிடையாது. எனக்கு புடிச்சுச்சு. நான் பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணல. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் வரணுன்றதுக்காக இது எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன். ஒரு மாரி மான் மாதிரி இருக்கிறது. அண்ட் மாடு பூட்ட மாதிரி இருந்துச்சு. இது மாரி யூனிக்கா பார்க்கும்போது உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் இவ்ளோ எக்ஸைட்மென்ட். இவ்ளோ விஷயத்த வந்து நான் காமிச்சுட்டே இருக்கேன் இந்த வீடியோல. இது எவ்ளோ பெரிய வீடியோவா ஆகப்போகுதுன்னு தான் எனக்கு தெரியல. இப்போ நான் காமிக்கிற பெரிய பெரிய கம்மல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆ லெஹங்கா இல்ல வந்து ஹெவி ட்ரெஸ்ஸஸ், ஃபங்ஷன் ட்ரெஸ்ஸஸ்லாம் போடுறோம் அப்டின்னா, அதுக்கெல்லாம் நம்ம வந்து பேர் பண்ணிக்கலாம். எல்லா கலர் ஆப்ஷன்ஸுமே இருக்குங்க. எல்லா கலர்லயும் இருந்துச்சு. ஆக்ஸிடைஸ்லயுமே வந்துட்டு ஒரு மாரி ரொம்ப பிரிட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தான் நான் உங்ககிட்ட எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்? குட்டி சைஸ்லருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அழகா இருக்கு. எனக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. நிஜமா வார்த்தைய தேடிக்கிட்டு இருக்கேன். டிஃபரெண்ட்டா சொல்லணுமே, சொன்னதே திருப்பி திருப்பி சொல்றோமே, அந்த மாதிரி தான் தேடிட்டு இருக்கேன் வார்த்தைய. இதெல்லாம் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா போடுற மாதிரியான கம்மல்ங்க. நம்ம இந்த மாதிரி சாரி, சுடிஸ்லாம் போடும்போது, இதுல இந்த மாதிரி கம்மல்லாம் போட்டா நல்லாருக்கும். இது எல்லாருமே போடுற மாதிரியான கம்மல்ங்க. டெய்லி வியர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சுடிஸ் போடுறோம், இல்ல சாரி போடுறோம், சிம்பிளா போட்டுக்கணும் அப்டின்னா, இது வந்து அதுக்கு ஏத்த மாதிரியான கம்மல். ரொம்ப பெருசாவும் இல்லாம, குட்டியாவும் இல்லாம கரெக்ட்டா இருந்துச்சு. இதுல நெறைய டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. பேர்ல் வச்ச மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லா கோல்டன்ல இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸ்டோன் வச்சு அதுலயே டிஃபரெண்ட் ஷேட் இருக்க மாதிரி இருந்துச்சு. எல்லா டைப்லயும் இருந்துச்சு. இது ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. இது வந்து இந்த மாரி டாப்லாம் போடுறோம் அப்படின்னா, அழகா அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். காலேஜ் கேர்ல்ஸ்க்குலாம் இது ரொம்ப அழகா இருக்கும். நெறைய ஷேட் வெரைட்டீஸும் இருந்துச்சு. அண்ட் நான் இப்ப காமிக்கிறது வந்து எங்க ஊர்ல தேர் போடுவாங்க. அந்த தேர்லலாம் வந்து இந்த மாதிரி கலர் கலரா பெருசு பெருசா வந்து சைடுல வந்து டெக்கரேஷனுக்காக வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் போட்டா காது செம்மையா வலிக்குங்க. பட் ஆனா பார்க்க அழகா இருக்கிறதுனால இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அ எனக்கு ஒரு மாதிரி இதெல்லாம் பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் பூத்து போயிருச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கான கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இப்போ வந்து ஒரு கிரீன் கலர் எடுத்துக்கிட்டோம்னா, அதுல வந்து டார்க்கர் ஷேட்லேருந்து லைட்டர் ஷேட் வரைக்கும் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப யூனிக் கலருங்க. முன்னாடிலாம் நம்ம ட்ரெடிஷ்னலா சாரிலாம் போட்டோம் அப்டின்னா, நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா போல்டா தெரியிற மாதிரி செயின் தான் வந்து அப்போ ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. பட் இப்போ வந்து இந்த மாரி குட்டியா இன்விசிபிள் செயின் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுதான் இப்போ ரொம்ப ட்ரெண்டா போயிட்டுருக்கு. எனக்கும் இந்த மாதிரி ஒரு செயின் வாங்கணும்னு ரொம்ப தோணிட்டு இருந்துச்சு. பட் இதுல வந்துட்டு ரொம்ப குட்டி டாலர் இருக்க மாதிரியும் இருந்துச்சு. ரொம்ப பெரிய டாலர் இருக்க மாதிரி இருந்துச்சு. நெறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து வச்சு பார்த்துட்டு ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அண்ட் இதுல வந்து ஒரு சூப்பர் விஷயம் குடுத்திருந்தாங்கங்க. என்னன்னா, எப்பவுமே வந்துட்டு நம்ப கழுத்துல போட்டுட்டு, அதுக்கப்புறம் பின்னாடி இந்த நாட்ட வந்துட்டு டைட் பண்ணுவோம். பட் இதுல வந்துட்டு நமக்கு வந்து ஃப்ரண்ட்லயே ஹூக் மாதிரி குடுத்துருக்காங்க. அதுலயே ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கலர்லாம் ரொம்ப கியூட்டா இருந்துச்சுங்க. இப்ப நான் ரிமூவ் பண்றேன் இல்லைங்களா? நம்ம அப்படியே கழுத்துலலாம் போட வேணாம். இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து ஹூக்க மாட்டிக்கலாம். அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரியான ஸ்ட்ரெட்டும் இருந்துச்சு. இப்ப நம்ம ஒரு சாரி எடுத்துட்டு போறோம். அதுக்கு மேட்சிங்கா நம்ம வந்து ஒரு செட் வாங்குறோம் அப்டின்னா, அங்க இல்லாத கலரே இல்ல. கண்டிப்பா உங்களுக்கு புடிச்ச மாதிரி ஒரு செயினோ, ஸ்ட்ரெட்டோ வாங்கிட்டு தான் இருப்பீங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கியூட் கலெக்ஷன். அண்ட் மோரோவர் இப்போ நம்ம ஒரு கலெக்ஷன் பார்த்துட்டு போயிட்டு, நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தோம்னா, அந்த கலெக்ஷன் இருக்காது. மாறிக்கிட்டே இருக்கு. டோட்டலா அப்டியே சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கொரியன் கலெக்ஷனா. அ இதெல்லாமே கொரியன் கேர்ல்ஸ்லாம் போடுறாங்க இல்லைங்களா? நான் கொரியன் ட்ராமாலாம் அவ்ளோ பார்த்ததில்ல. என் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு இருக்கா போல. ஸோ, அதனால வந்து அவ இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா. இதெல்லாம் கொரியன் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பாருங்களேன், ஒண்ணு குட்டியா இருக்கும், ஒண்ணு பெருசா இருக்கும். கேட்டா வந்து கொரியன்ஸ்லாம் அப்படிதான் போடுவாங்க. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. அண்ட் இதெல்லாமே கொரியன் செயின்ஸ் தாங்க. பட் செயின்ல ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. நான் இப்ப எடுத்து காமிச்சுட்டு இருக்க எல்லா செயினுமே கியூட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் காமிச்ச செயின் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் வந்து குட்டி குட்டி பெண்டன்ட் வச்சு ரொம்ப அழகா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ். பிரைஸுமே அஃபோர்டபிள் ரேஞ்ச்ல தான் இருந்துச்சு. அந்த கொரியன் கலெக்ஷன்ஸ்ல நான் உங்களுக்கு எடுத்து ஒரு 2 இது காமிக்கிறேன். ஏதோ இப்ப இப்ப காமிக்கிறேன் இல்லைங்களா? இதுல பாருங்களேன், ஒரு இதுல வந்து செயின் இருக்கு. இன்னொரு இதுல செயின் இல்ல. ஸோ கேட்டா இதுதான் வந்து ஸ்டைலுன்றாங்க. இது எப்புட்றா ஸ்டைலுன்றாங்க அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. இது பாருங்களேன், இதுவும் டிஃபரெண்ட்டா இருக்கு. இது வந்து போட்டுக்கணுமா? இது வந்து புலி பல்லுங்க. புலி பல்லு மாதிரி வந்து செயின் டாலர் இருந்துச்சு. அண்ட் அதுல வந்துட்டு என் ஃப்ரெண்ட் வேற கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அது என்ன புலி பல் சொத்தையாயிருச்சா? இது வந்து பிளாக் கலர்ல இருக்கு. அந்த மாரிலாம் ஒரு மாதிரி ஃபன்னா தான் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்துச்சுங்க. இந்த கலெக்ஷன் ரொம்ப யூனிக்குங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் இன்விசிபிள் செயின்லயே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலா ரொம்ப சிம்பிளா, நீட்டா போடணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாதிரியான செயின்லாம் நீங்க வந்து பிக் பண்ணிக்கலாம். இதுல பின்னாடி நெறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருந்துச்சு. நெறைய டிசைன்ஸ் இருந்துச்சு. நம்ம எடுத்து பாக்க நமக்கு வந்து கன்ஃப்யூஸ் தான் ஆகும். இது வாங்கலாமா? அது வாங்கலாமா? அத வாங்கலாமா? இத வாங்கலாமா? அந்த மாதிரி கன்ஃப்யூஸ் ஆகுற மாதிரியான டிசைன்ஸ் அவ்ளோ வெரைட்டீஸ் வச்சிருக்கும்போது நமக்கு கன்ஃப்யூஸ் தானே ஆகும். அண்ட் அப்படியே போனோம் அப்படின்னா பேங்கிள்ஸ்லாம் இருந்துச்சு. பேங்கிள்ஸ்லயுமே நெறைய வெரைட்டீஸ் இருந்துச்சு. சில்க் த்ரெட் ஒர்க் பண்ண மாதிரி இருந்துச்சு. பேர்ல் ஒர்க் மாதிரி இருந்துச்சு. நெறைய ஷேட் ஆப்ஷன்ஸ்ல இருந்துச்சு. இந்த மாரி ஹெவியா இருக்க மாதிரியும் இருந்துச்சுங்க. இந்த மாதிரி கல்யாணத்துலலாம் போட்டுப்பாங்க. பட் நான் அந்த மாதிரி போட்டதில்ல. அண்ட் அதுலயுமே வந்து பிங்க், ஒயிட் நெறைய ஷேட் ஆப்ஷன்ஸ்ல இருந்துச்சு. பட் கொஞ்சம் கிராண்டா நல்லா இருந்துச்சு. அண்ட் இப்ப நான் காமிச்சது வந்து ரொம்ப கியூட்டா அழகா இருந்துச்சுங்க. இது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இது கூட கலர் பேங்கிள்ஸ் நடுவுல வச்சு, இது 2ம் சைட்ல வச்சு பேர் பண்ணோம் அப்டின்னா ரொம்ப அழகா இருக்கும். கொஞ்சம் கிராண்டா ஒரு மாரி லக்ஸூரியஸா இருக்க மாதிரி இருக்கும். இப்ப அவங்க போட்டு விடுற பேங்கிள் வந்து லாக் டைப்ல இருந்துச்சுங்க. அ இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா இருந்துச்சு. அ ரொம்ப ட்ரெடிஷ்னலாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் ரொம்ப ராயலா இருக்க மாதிரி இருந்துச்சு. கோல்டு மாதிரியே இருந்துச்சு. பெரிய கலர் ஷேட்லாம் வந்து டிஃபரெண்ட்டா இல்ல. அண்ட் பேர்ல் ஒர்க் வச்ச மாதிரியான செயின்ங்க. இது ஒரு மாதிரி கியூட் ட்ரெடிஷ்னல் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இது எல்லாமே ஹிப் பெல்ட்டுங்க. ஹிப் பெல்ட்ல வந்துட்டு நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்திருந்தாங்க. ரொம்ப ட்ரெண்டியா போடுற மாரி இருந்துச்சு. ட்ரெடிஷ்னலா இருக்க மாதிரி இருந்துச்சு. குட்டி பசங்க போடுற மாதிரியும் இருந்துச்சு. ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் லெதர்ல இருக்க மாதிரி இருந்துச்சு. சாரீஸ்க்கு போடுற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு. எனக்கு எப்பவுமே ஹிப் பெல்ட் அப்டின்னாவே டக்குன்னு ஞாபகம் வர்றது வந்து விஜய் டிவி பிரியங்கா. அவங்க தான் அதிகமா இந்த ஹிப் பெல்ட் போட்டுட்டே இருப்பாங்க. இந்த இந்த மாதிரி ஒரு பெல்ட் அவங்க போட்டுமே நான் பார்த்துருக்கேன். இது எனக்கு போட்டு பார்க்கணுமா இருந்துச்சு. பட் ஆக்சுவலி இது வந்து என்னோட ஒரு சைஸ் பெருசா இருந்தாங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். எனக்கே இது ரொம்ப லூஸா இருந்துச்சுங்க. இதெல்லாம் வந்து சாரீக்கு போடுற மாதிரியான ஹிப் பெல்ட்டுங்க. இதுலயுமே வந்து நெறைய ஷேட் ஆப்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் இதெல்லாமே ஜுவல்லரி செட்டுங்க. ஒரு மேரேஜ்க்கு வந்து போட்டுக்கிற அளவுக்கான ஜுவல்லரி செட்டுமே இங்க இருந்துச்சு. அண்ட் நம்ம வந்து சாரீஸ்க்குலாம் வியர் பண்ற மாரி லென்த் செயின் இருக்க மாதிரி இருந்துச்சு. அண்ட் லெஹெங்காக்கு போடுற மாரியான சோக்கர் இருந்துச்சு. ட்ரெடிஷ்னலா இருக்க மாதிரியான சோக்கர்ஸுமே இருந்துச்சு. அதுல நெறைய பேர்ல் ஒர்க் வச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த ட்ராப் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லயுமே இருந்துச்சு. எனக்கு ஒரு இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்டின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. இது நல்லாருக்கும் அப்டின்னு சொன்னாங்க. இது ஃபுல்லா கவர் ஆன மாரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு என்கேஜ்மென்ட்க்குலாம் இந்த மாதிரி ஒரு செட் வாங்குனாவே போதும். அ நம்ம வந்து ரென்ட்டுக்கே வந்து அவங்க 1600 மாதிரி கேட்பாங்க. பட் இந்த செட்டே வந்து 1600 தான் சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிரீன் கலர்ல பேர்ல் மாதிரிலாம் வச்சு. அடுத்து இந்த சோக்கருங்க. இந்த சோக்கர் பத்தி சொல்லியே ஆகணும். எல்லாருக்கும் அழகா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன். இது எவ்ளோ இருக்கும்னு நெனைக்கிறீங்க? கண்டிப்பா எல்லாரும் அதிகமா தான் கெஸ் பண்ணுவீங்க. இதோட பிரைஸ் வந்து ₹300ங்க. சான்ஸே இல்ல. ரொம்ப பிரிட்டியா இருந்துச்சு. எனக்கு விட்டுறதுக்கு மனசே இல்ல. பட் நான் வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட் தான் எடுத்துட்டு போயிருந்தேன். ஒரு சின்ன ஸ்டட் வாங்கலாம் அப்டின்ற மாரி தான் போயிருந்தேன். பட் ஆனா நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் போம்போது அது இருக்காது. ஏன்னா, டக்குன்னு அது மூவ் ஆயிட்டே இருக்கும். அண்ட் நெறைய நீம் வுட்ல பண்ண மாதிரின சீப் எல்லாமே வச்சிருந்தாங்க. அ அண்ட் நெறைய சீப்ல வந்து நெறைய வெரைட்டீஸ் வச்சிருந்தாங்க. நெறைய கைண்ட் ஆஃப் சீப் எல்லாம் இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி மேக்கப் பேக்ஸ் எல்லாமே கூட இருந்துச்சு. அதுலயும் நெறைய வெரைட்டீஸ் இருந்துச்சு. டிரான்ஸ்பரண்டா இருக்க மாரி இருந்துச்சு. கலர்டா இருக்க மாதிரி இருந்துச்சு. இது நான் லாஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது, என்னடா இது 200 பிளஸ்ல இருக்கே! அப்டின்ற மாதிரி நான் யோசிச்சு இத வச்சுட்டு போயிட்டேன். ஆனா, இன்னைக்கு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்டின்னா, அதுல குட்டி பர்ஸ் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் அதுல மிட் ரேஞ்ச்ல ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பர்ஸ் இருக்கு. இது வந்து எனக்கு அஃபோர்டபுளா இருக்க மாரி தான் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் நான் வந்து இது மட்டுமே அவ்ளோ வருது அப்டின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு வச்சுட்டு போயிட்டேன். பட் இது வொர்த் தாங்க அந்த அமௌண்ட்டுக்கு. ஆனா, இதுல வந்து டீஃபா அப்டின்னு சொல்லிட்டு அந்த பிராண்ட் வந்து மென்ஷன் ஆயிருந்துச்சு. அ எல்லா பேக்ஸ்லயுமே டீஃபான்ற பிராண்ட் வந்து மென்ஷன் ஆயிதாங்க இருந்துச்சு. இதுல டிரான்ஸ்பரண்ட் அதுக்குள்ள நெறைய பவுச் இருக்க மாதிரி இருந்துச்சு. அண்ட் இது ரொம்ப பிரீமியம் குவாலிட்டில இருந்துச்சு. அதுல வேற கலர் ஆப்ஷனுமே இருந்துச்சு. பட் கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்துச்சு. ஸோ அதனால ஜஸ்ட் நான் வந்து பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் அதுல கீழ வந்து நெறைய பர்ஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நீட்டா, பிரீமியமா இருக்க மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த எல்லோ கலர் பார்த்தது ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. நாங்க எப்பயுமே எல்லோ கலர் பார்த்த உடனே சொல்லுவோம் பாத்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாத்தா பர்ஸ் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ஆக்சுவலி எல்லோ கலர் ரீசன்ட் டைம்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இதுல வந்து கிஃப்ட் பேக் பண்ற மாதிரியான பாக்ஸுங்க. இது வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ்ல இருந்துச்சு, நிறைய சைஸ்ல இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லாம் போட்ட மாதிரி இருந்துச்சு. யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இதுல வச்சு அழகா கியூட்டா ரேப் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அண்ட் மிரர் வந்து குட்டியா எங்க போனாலும் கேரி பண்ணிக்கிற மாதிரியான மிரர்ஸுமே வந்து சைட்ல இருந்துச்சு. அதுவுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் அங்க வந்து மெஹந்தி போடுற மாதிரியான ஷீட் எல்லாமே சைட்ல குடுத்துருந்தாங்கங்க. அத வந்து நம்ம 2, 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமா. அத வந்து நம்ம யூஸ் பண்றத பொறுத்து அப்படின்ற மாரி இருந்தாங்க. இப்ப நம்ம இம்மீடியட்டா வந்து நம்ம எங்கேயாவது கிளம்புறோம். நமக்கு வந்து இந்த மாதிரி மெஹந்திலாம் போட தெரியல அப்படின்னா, ஜஸ்ட் அத ஸ்டிக் பண்ணிட்டு நம்ம நல்லா மருதாணி அரைச்சுட்டு அதுல அப்படியே அ மேல வந்து அப்ளை பண்ணி விட்டோம் அப்படின்னாவே, ரொம்ப நீட்டா இருக்கும். அந்த ஸ்டெயினுமே ரொம்ப நாள் இருக்கும். இது வந்து 3 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. பட் நான் இது யூஸ் பண்ணதில்ல. இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அண்ட் அங்க வந்து நெறைய பிந்தீஸ்லாம் வச்சிருந்தாங்க. அண்ட் இது வந்து கொரியன் கிளிப்ஸ்ன்னு சொன்னாங்க. வந்து கொரியன்ஸ்லாம் வந்து இந்த மாரி தான் யூஸ் பண்ணுவாங்களா, அந்த மாரி இருந்துச்சு. அப்ப நம்ம யூஸ் பண்ற மாரி கிளிப்ஸும் இருந்துச்சு. இது ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. இது வந்து பேக்ல வந்துட்டு நம்ம மாட்டிக்கலாம். கீ செயின் மாதிரி. ஏதாவது இப்போ நம்ம பஸ் பாஸ் இல்ல வந்து ஏதாவது ரொம்ப இம்மீடியட்டா எடுக்கிற மாரியான திங்ஸ்லாம் வந்து எடுக்கிற மாதிரிலாம் வந்து அத மாட்டி பேக்ல வந்து வச்சுக்கலாம். அண்ட் இத ஓப்பன் பண்ணும்போது நான் ஒரு பாக்ஸ்ன்னு தான் நெனச்சேன். பட் ஆனா இதுல வந்துட்டு ஜுவல்ஸ்லாம் போட்டு வைக்கிற மாதிரி. செயின்லாம் இருக்கு அப்டின்னா அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அண்ட் ரிங்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி நெறைய கம்பார்ட்மெண்ட் குடுத்திருந்தாங்க. இதுவுமே நல்லா இருந்துச்சு. நான் இது ஒரு பர்ஸ் அப்டின்ற மாதிரி தான் யோசிச்சேன். பட் இதுல வந்து நெறைய கம்பார்ட்மெண்ட் அந்த மாரிலாம் குடுத்து சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இது கொஞ்சம் காஸ்ட்லிங்க. பட் ஆனா ரொம்ப நல்ல குவாலிட்டில இருந்துச்சு. ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, வேண்டாம் அப்டின்னு சொல்லிட்டு அத வச்சுட்டு வந்தாச்சு. அண்ட் இதெல்லாம் வந்துட்டு நெயில் கட்டரே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டீஸ்ல இருந்துச்சு. அண்ட் இது எல்லாமே வந்து ஐப்ரோ கிட்டுங்க. நம்ம ஐப்ரோஸ் பண்றது அந்த மாதிரி. அண்ட் ஃபேக் நெயில்ஸுமே நெறைய இருந்துச்சு. அதுலயுமே நெறைய வொர்க் பண்ண மாதிரியும் இருந்துச்சு. பிளைனா இருக்க மாதிரியும் இருந்துச்சு. அண்ட் அங்க நெறைய பிரேஸ்லெட், வாட்ச்சு இந்த மாதிரியுமே நெறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் செட் மாதிரி இருந்துச்சுங்க. அதோட ரிப்ளிகா மாதிரி தான் இருந்துச்சு. இதுல நெறைய ஷேட் ஆப்ஷன்ஸ், கலர் வெரைட்டீஸ், செயின்லயுமே நெறைய டிஃபரெண்ட் வெரைட்டீஸ்லாம் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதெல்லாமே ஆக்ஸைஸ் சோக்கர் மாதிரி இருந்துச்சுங்க. அதுலயும் நெறைய ஷேட் ஆப்ஷன்ஸ், டிசைன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுவுமே ரொம்ப ப்ரிட்டியா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு கண்டிப்பா விசிட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸ் தாங்க. இந்த பிளேஸ மிஸ் பண்ணிறாதீங்க. இந்த பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னா தாம்பரம்ல தாங்க இருக்கு. அண்ட் தாம்பரம்ல வந்து ஈகிள் அப்படின்ற ஒரு ஷோரூம் இருக்கும். அந்த ஷோரூம் பக்கத்துல இருக்கும். நீங்க கண்டிப்பா தாம்பரம் டிஃபான் போட்டீங்கன்னாவே வந்துரும். எனக்கு தேவையான திங்ஸ வாங்கிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. இதுவரைக்கும் நம்மளோட சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட ரெகுலர் வீடியோஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல உங்கள வந்து பார்க்குறேன். Until then, bye bye friends.